நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மூலியமா தமிழக மின்சாரத்துறையிலிருந்து காலியாக இருக்கக்கூடிய கள உதவியாளர் பணிக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் உடற்தகுதி தேர்வு நடக்க இருக்கு. இந்த உடற்தகுதி தேர்வுக்கு நம்ம SK24 சஞ்சய் கோச்சிங் சென்டரில் உடற்தகுதி தேர்வுக்கான பயிற்சி அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பயிற்சி ஏப்ரல் 26ஆம் தேதி துவங்கி பயிற்சி அப்படின்றது நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ நம்ம பயிற்சி வழங்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டமான மானாமதுரையில் தான் பயிற்சி அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மானாமதுரை ஹரிபாலா டிரைவிங் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய பயிற்சி மையம் இருக்குது. ஸோ அந்த பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா தனி கிரவுண்டு. இது ஒரு பிரைவேட் கிரவுண்டு. நம்மளை தாண்டி நம்மளுடைய கோச்சிங் சென்டருக்குள்ளே பயிற்சி எடுக்கிறவங்களை தாண்டி யாருமே அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ இங்கே பெண்களுக்குமே முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு தான் பயிற்சி அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் இது வரைக்குமே போல் கிளைம்பிங் பண்ணது கிடையாது, இல்லை உங்களுக்கு சுத்தமாக ஏறவே வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி பெல்ட்டை பயன்படுத்தி சேஃப்டி பெல்ட்டில் லோடு கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களை ஏற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை போஸ்ட் முறமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டாவது நாளே உங்களை அரை போஸ்ட் முறை ஏறுற லெவலுக்கே நம்ம சேஃப்டி பெல்ட்டில் லோடு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஏற வைக்கிறது மூலிமா ஸோ இதை ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 வீக் பண்ணுறது மூலிமா நீங்கள் 1 வீக் முடிச்சதுக்கப்புறம் 8th டேயில் பார்த்தீங்கன்னா நீங்களே தன்னந்தனியாக போல் ஏறுற லெவலுக்கு ஒரு ட்ரைனிங் வந்துடுவீங்க. ஸோ ஒரே வாரத்துக்குள்ளேயே உங்களை போல் கிளைம்பிங் பண்ணுற அளவுக்கான பயிற்சி அப்படின்றது நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் கொடுப்போம். ஸோ நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ட்ரெயினர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டான ட்ரெயினர் தான் பயிற்சி அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ போல் கிளைம்பிங் பண்ணி மேலே கிராஸ் ஆம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இடுப்பு கயிறு கட்டி கிராஸ் ஆம் ஃபிக்ஸ் பண்ணுறதை வெறும் 3 நிமிடத்தில் கம்ப்ளீட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ கிரிப்பர் செட் அடிக்கிற பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 58 வினாடிகளுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ 3வது ஆக்டிவிட்டியான கிராஸ் ஆம் தூக்கிட்டு 100 மீட்டர் ஓடுறது 1 நிமிஷத்துக்குள்ளே கிராஸ் பண்ணுறத சரியாக 22 வினாடிகளுக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு. ஸோ இந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ட்ரெயினர் தான் நமக்கு பயிற்சி அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியை நினச்சி பயப்பட தேவையே கிடையாது. ஸோ சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் ஆஃப் சேஃப்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் லேயர்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே போல் மரத்தை சுற்றி 2 அடி ஆழத்துக்கு தேங்காய் நார் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் தவறி விழுந்தாலும் உங்களுக்கு அடிபடாத அளவுக்கு கீழே தேங்காய் நார் 2 அடி ஆழத்துக்கு கொட்டியிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி நெட் அமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சேஃப்டி நெட் மேலே விழுந்து கீழே தேங்காய் நார் மேலே பட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு அடியும் படாது. ஸோ அந்த அளவுக்கு சுற்றி சேஃப்டி நெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான நெட்டு பயன்படுத்தியிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபுல் பாடி சேஃப்டி பெல்ட் வியர் பண்ண வச்சு அந்த சேஃப்டி பெல்ட்டில் நாங்கள் லாக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சேஃப்டி பெல்ட் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி நெட்டு மேலே விழுவீங்க. சேஃப்டி நெட்டு மேலே விழுந்து ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் மேலே விழுவீங்க. ஸோ அதனால் சேஃப்டி பெல்ட் ஃபெயிலியர் ஆனால் அடுத்த ஆப்ஷனலாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஃப்டி நெட்டை வச்சுருக்கோம். ஸோ முன்கூட்டியே எல்லா சேஃப்டி ஏற்பாடுகளுமே நம்ம செய்யப்பட்டு தான் பயிற்சி அப்படின்றது கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சில பயிற்சி மையங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஃப்டி அக்சசரிஸுமே இல்லாமல் பயிற்சி அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய பயிற்சி வகுப்புகளில் ட்ரெயினரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்லித்தரதுக்கு ட்ரெயினரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் ட்ரெயினர் உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவைலபிளில் தான் இருப்பாங்க. எங்கேயுமே ட்ரெயினர் போக மாட்டாங்க. நீங்கள் எந்த டைமில் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ட்ரெயினர் நம்ம கூடயே இருக்கிறதுனால ஸோ பயிற்சி நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் எடுத்துக்கலாம். மதியமாக இருந்தாலும் சரி, காலையிலையாக இருந்தாலும் சரி. காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு பயிற்சி அப்படின்றது துவங்கும். காலையில் 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வார்ம் அப் கொடுப்போம். ஸோ இந்த வார்ம் அப் எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுடைய கை மற்றும் காலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் போல் கிளைம்பிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கான வார்ம் அப் எக்ஸசைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ஸோ இது மார்னிங் 5 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் நடக்கும். 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் அல்லது 11 o'clock வரைக்கும் போல் கிளைம்பிங் பண்ணுறது, கிரிப்பர் செட் அடிக்கிறது, ஸோ கிராஸ் ஆம் தூக்கிட்டு 100 மீட்டர் ஓடுறது, இது எல்லாமே உங்களுக்கு டைமிங் மானிட்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஏறணும் எல்லாமே பயிற்சி கொடுப்போம். ஏற வைக்கிறது, ஸோ நீங்கள் ஏறவே போல் கிளைம்பிங்கே பண்ண தெரியலை அப்படின்னாலும் போல் கிளைம்பிங் பண்ண வைப்போ உங்களை கொஞ்சம் 2வது வாரத்திலிருந்து உங்களுக்கு டைமிங் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் கிரிப்பர் செட் எவ்வளோ டைமிங்குள்ளே அடிக்கிறீங்க, ஸோ அதே மாதிரி இந்த கிராஸ் ஆம் தூக்கிட்டு 100 மீட்டரை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் இன்னும் எந்த இதை இம்ப்ரூவ் பண்ணணும், டைமிங்கை நீங்கள் எதன் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா டேட்டாவையுமே நாங்கள் ஒரு நாளும் உங்ககிட்ட இருந்து எடுத்து ஸோ நீங்கள் அடுத்தடுத்த நாள் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கைட் பண்ணி உங்களை கொண்டு போவோம். ஸோ அதே மாதிரி போல் கிளைம்பிங் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போல் கிளைம்பிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டெய்லியே போல் ஏறி பார்ப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் கீழே இடுப்பு கயிறு கட்டுறது, போலில் கம்பு கட்டுறது எப்படி அப்படின்றத கீழே நிற்க வச்சு உங்களை கட்டி வைக்க பழகுவோம். ஸோ அதே மாதிரி இடுப்பு கயிறு நீங்கள் எவ்வளோ டைமிங்குள்ளே கட்டணும், அதே மாதிரி கிராஸ் ஆகாமல் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் கயிறு கட்டி மேலே தூக்குறதுக்கானது அந்த பயிற்சியை நீங்கள்
நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது ஒன்றுமே நம்ம டைமிங் வச்சு உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அப்போ 8 நிமிடம் நமக்கு முதல் ஆக்டிவிட்டிக்கு டைமிங் கொடுக்குறாங்கன்னா இந்த 8 நிமிடத்தை எப்படிலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம், இந்த 8 நிமிடத்தை முடிஞ்ச அளவு 5 நிமிடம் 6 நிமிடத்துக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு நம்ம டைமிங் ஸ்ப்ளிட்டப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லியே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி இருக்கும். ஏன்னா அதனால் உங்களை போல் மரம் ஏற வைக்கிறது, கிரிப்பர் செட் அடிக்க வைக்கிறது அப்படின்றத தாண்டி உங்களுக்கு டைமிங் மேனேஜ் பண்ணி கொண்டு போவோம். ட்ரெயினர் எந்த நேரம் இருந்தாலும் உங்களுக்கு அவைலபிள் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 o'clock வந்து பயிற்சி அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 8 o'clock வரைக்கும் ஈவினிங் வந்து பயிற்சி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ பெண்களுக்குமே பாதுகாப்பான பயிற்சி அப்படின்றத வந்து கொடுப்போம். ஸோ ட்ரெயினர் உங்களுக்கு ஒன்றுமே பார்த்து தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே உங்களை கைட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இணைந்து பயிற்சி பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, உடனே கிளம்பி சிவகங்கை மாவட்டமான மானாமதுரைக்கு கிளம்பி வந்துடுங்க. ஸோ இங்கே பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது, பஸ்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ மானாமதுரைக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்க்கு வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். அந்தளவுக்கு மெயினான பிளேஸில் தான் நம்ம வந்து ட்ரைனிங் அப்படின்றது வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வெளியூராக இருந்தாலும் சரி, வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் ஸோ இங்கே நம்ம ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ரூமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே இருக்கும். ரூமுக்கான ஃபீஸ்னு பார்த்தோம்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இது எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ ட்ரைனிங்கான ஃபீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 60 டேஸ்க்கு சேர்த்து நீங்கள் 7000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் ஃபீஸ். ஸோ ட்ரைனிங்கை பொறுத்தளவு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நம்மளுடைய ட்ரெயினர் வந்து உங்களை கண்டிப்பாக கிளியர் பண்ண வைப்பாங்க. ஸோ நானும் உங்கள் கூடயே தான் இந்த 60 நாள் பயணிப்பேன். உங்களை ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துலாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்ற ஒன்றையுமே நானும் உங்களை கைட் பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வச்சு உங்களை 60வது நாள் முடிச்சு 61வது நாள் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறப்போ ஸோ நீங்கள் 4 பேர்த்துக்கு ஃபிசிக்கல் சொல்லித்தர லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களை அனுப்பிச்சுடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரைனிங் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்மளுடைய ட்ரைனிங் தரக்கூடிய லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா SK24 சஞ்சய் கோச்சிங் சென்டர், ஹரிபாலா டிரைவிங் ஸ்கூல் ஆப்போசிட், நியர்பை ஆஞ்சநேயர் கோவில், மானாமதுரை, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். கான்டாக்ட் 8220 838302.